என் அன்பு வணக்கம். நீங்கள் டீ கடை ஆரம்பிக்க போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் ஒரு 50 பேருக்கு டீ பண்ணணுன்னா இருந்தாலும் சரி, இப்போ நான் காட்ட போகிறது ரொம்ப ப்ராஃபிட்டபுளாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் ஒரு பர்ஃபெக்டாக டீ போடுறது எப்படி அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா 2.5 லிட்டர் தண்ணியை நான் இதில் சேர்த்துருக்கிறேன். மொத்தமாக நம்ம 5 லிட்டர் டீ நம்ம போட போகிறோம். அதுக்கு 2.5 லிட்டர் தண்ணியை நான் இதில் சேர்த்துருக்கிறேன். இதை முதல்ல நாம் பற்ற வச்சுப்போம். ஸோ இதில் முதல்ல நான் சொல்கிற ஒவ்வொரு டிப்பையும் கவனமாக பாருங்கள். எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. என்ன ஸ்டெப்போ அது கரெக்டாக இருக்கணும். அந்த ரேஷியோ ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டீக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ரெண்டு விஷயம்தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான டீ தூள், அதுக்கப்புறம் செலவு அதிகமாக ஒரு டீயை பொறுத்த வரைக்கும் காஸ்ட் அதிகமாக எஃபெக்டாக ஆகிறது பார்த்திங்கன்னா பால் ஆகும். அந்த பாலை எப்படி யூஸ் பண்ணால் அதுலேருந்து லாபம் அதிகமாக ஈட்ட முடியும், நல்ல டேஸ்ட்டாகவும் கொண்டு வர முடியும் அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ இந்த தண்ணி இப்போ பார்த்திங்கன்னா லேசாக அப்படியே பாயிலிங் ஆக ஆரம்பிக்குது. இப்போ நான் 2.5 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்கை நான் இதில் சேர்த்துக்கிறேன். ஃபுல் க்ரீம் மில்க்குனா ரேட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குமேன்னு கவலைப்பட தேவையில்லை. அந்த ரேட்டு இதில் எவ்வளோ லாபம் கிடைக்குன்றதை நான் எல்லாத்தையுமே கடைசியில் சொல்கிறேன். ஃபுல் க்ரீம் மில்க்கு தான் இந்த பாதிக்கு பாதி தண்ணி ஊற்றும் போது அது ஸ்டேபிளாக நிற்கும். ரெண்டுத்தையும் நான் பாலும் தண்ணியும் ஒன்றா தானே கலக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒன்றா ஊற்றினீங்கன்னா ரிசல்ட்டு நல்லாவே வராது. நான் காட்டின அந்த தண்ணி அந்த மாதிரி கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் காட்டினேன் பார்த்தீங்களா, அந்த டைத்தில் தான் நீங்கள் இந்த பாலை ஊற்றணும். ஸோ ஹை ப்ரெஷர் இருக்கிறதுனால நான் இதை கிண்டி விட்டுட்டே இருக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா அப்படியே லேசாக அப்படியே பபுள்ஸ் வர ஆரம்பிக்குது. அடுத்த ஸ்டேஜ் பால் பொங்க போகுது. ஸோ இந்த டயத்தில் நான் நம்ம எஸ்ஆர் டீ தூளை நான் சேர்த்துக்கிறேன். 165 கிராம் நான் இதில் அப்படியே நான் சேர்த்து இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். போட்ட உடனே பார்த்தீங்களா இன்னும் கொதிக்க கூட ஆகலை, நல்ல அருமையான கலர் சூப்பராக வருது. ஸோ இது ஃபஸ்ட்டு ஒரு பாயில் ஆகி ஒரு பொங்கி பொங்கி வந்த உடனே நம்ம கேஸை நல்லா குறைச்சிட்டு மொத்தமாக 2 வாட்டி ஃபுல்லாக கொதித்து இறங்கணும். இந்த ஸ்டேஜில் தான் நாம் 500 கிராம் சர்க்கரையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த சர்க்கரை போட்டு இன்னொரு கொதித்து இறக்கிட்டோன்னா டீ அற்புதமாக ரெடி ஆகிடுச்சு. டீ ஃபைனலாக அமேசிங்காக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப தண்ணியாகவும் கிடையாது, அட் சேம் டைம் பர்ஃபெக்டாகவும் இது இருக்குது. கலரை பாருங்களேன் எவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக ஃபேப்லஸாக இது இருக்குதுன்னு. இது பார்த்திங்கன்னா எஸ்ஆர் டீ தூளால் இதை பண்ணியிருக்கோம். கலர் அவ்வளோ அற்புதமாக இருக்குது. எந்த வித ரசாயனம் கிடையாது, கலர் பொடி கிடையாது, கலப்படம் கிடையாது. அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக ஃபேப்லஸாக நம்ம இதை பண்ணியிருக்கோம். இப்போது காஸ்ட் எவ்வளோ இந்த டீக்குன்னு நம்ம பார்த்துடலாம். நான் 2.5 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் சேர்த்துருந்தேன். அது பார்த்திங்கன்னா நார்மலாக வாங்கினீங்கன்னா 70 ரூபாலேருந்து 72 ரூபா லிட்டர் இருக்கும். ஆனால் டீ கடைக்குன்னு பல்காக நம்ம எடுக்கும்போது 65 ரூபாலேருந்து 66 ரூபா வரும், அந்த பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் நான் தண்ணி சேர்த்துருந்தேன். ஆர்ஓ வாட்டர் தான் நான் சேர்த்துருந்தேன், அதுவும் காசு தான். ஸோ நான் ஹையஸ்ட்டு காசே தண்ணிக்கு போடுறதுனாலும் 2 ரூபாய்க்கு வரும். 2 ரூபாய்க்கு மேலே வரதுக்கு வாய்ப்பே கிடையாது, அது கம்மியாக தான் வரும். நான் 2 ரூபான்னு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் சர்க்கரை சேர்த்துருந்தோம். சர்க்கரை 500 கிராம் சேர்த்துருந்தோம். ஓரளவுக்கு பல்காக எடுத்தாலே 40 ரூபா வரும். நல்ல மூடையாக எடுத்தால் 35 ரூபா வரும். எஸ்ஆர் டீ தூள் ஹோட்டல் பிளெண்டு, டீஷாப் பிளெண்டு தான் நம்ம போட்டிருந்தோம். அது பார்த்திங்கன்னா 280 ரூபா. அதோட ரொம்ப தரமானது. அது 165 ரூபா சேர்த்துருந்தோம். அதோட காஸ்ட்டு இவ்வளவு. இது மொத்தமாக சேர்த்தா அதுக்கு இன்றைக்கி மினிமம் 12 ரூபாய்க்கு குறைஞ்சி டீ இல்லையவே இல்லை. 15 ரூபா 12 ரூபா இந்த ரேஞ்சு தான். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு டபுள் மடங்கு ப்ராஃபிட் இதில் இருக்குது. அது இல்லாமல் இதில் கண்டிப்பாக இது பாயிலிங் பண்ணும்போது ஆவியாக கொஞ்சம் போயிடும். அது பார்த்திங்கன்னா 100 ml தான் ஆவியாக போகும். ஸோ உங்களுக்கு நம்ம 5 லிட்டர் பண்ணும்போது 4 லிட்டர் 90 ml 900 ml 4 லிட்டர்ஸ் 900 ml உங்களுக்கு ஈல்டு கிடச்சிரும். அது நீங்கள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த 100 ml தான் வேஸ்டேஜ். இதை காஸ்ட்டு போட்டதும் அதை பேஸ் பண்ணி தான், அந்த 100 ml போனதுக்கப்புறமும் அந்த காஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் போட்டுடணும். ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா எந்த டீ ஷாப்லேயும் எல்லையும் பண்ணாலும் 80, 90, 95 ml இந்த ரேஞ்சில் தான் டீ கிளாஸ்லேயோ கப்லேயோ பேப்பர் கப்லேயோ இப்படி கொடுக்குறது. எப்படி பார்த்தாலும் நீங்கள் ஷுவராக 50 டீ கொடுத்து, நான் போட்டது ஒரு பேசிக்காக ஒரு டீ
ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட்டு எவ்வளோக்கு விற்கிறாங்க. ஸோ இது நான் பண்ணினது. ஒரு டீக்கு அதிகபட்சமாக காஸ்ட் இழுக்கக்கூடியது பால். அது இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பால்லேருந்து வர பெரிய காஸ்ட்டை பெரிய லெவலில் குறைக்க முடியும். இது மூலமா நல்லா ப்ராஃபிட் பண்ண முடியும். அந்த ட்ரிக்கும் நம்ம சொல்லியிருக்கோம், காஸ்ட்டும் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப்